எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்ங்க. தனியாகவே சமைக்கிறதுக்கு போர் அடிச்சதுங்க. இப்போ வாங்க மகர சங்கராந்தி ப்ரிப்ரேஷனுக்கு என் கூட சேர்ந்து பயணிங்க. எனக்கு கொஞ்சம் கம்பெனியாக இருக்குங்க. இங்கே ஸ்கூலெல்லாம் லீவ் இல்லைங்க. அதனால காலையிலேயே குடும்ப சட்னியான தக்காளி சட்னியும் தோசையும் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாச்சுங்க. மத்தியானத்துக்கு சாமிக்கு எல்லாம் பண்ணி படைச்சு கும்பிட்டுக்கலான்ட்டுங்க. சரி, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு லேட் ஆகிற ஐட்டம்ஸ் எல்லாம் ஊற வச்சிடலான்ட்டு வடைக்காக பருப்பு ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறம் பாயசத்துக்கு நான் தேங்காய் பால் சேர்த்த மாட்டேங்க. ஏன்னா தீரன் குட்டிக்கு சேராததுனால நான் முந்திரி ஊற வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா அரிசியும் சாப்பாட்டுக்கு ஊற வச்சுட்டு, ஒரு பக்கம் பருப்பும் சாம்பாருக்காக வேக போட்டாச்சுங்க. பாசி பருப்பும் ஒரு பக்கம் பாயசத்துக்காக வேக வச்சாச்சு. நம்ம ஏதாவது செய்கிறப்ப தான் தீந்து போச்சுன்னு ஞாபகம் வருங்க. பாசிப்பருப்பு ரொம்ப கம்மியாக இருந்தது, நாளைக்கு வேறு பொங்கலுக்கு வேணும்னு அப்போ தான் ஞாபகம் வந்தது. சரி, அதை வச்சு பாயசம் பண்ணிக்கலான்னு கொஞ்சமாக போட்டு பாயசத்துக்கு வச்சாச்சுங்க. சாம்பாருக்கும் ரசத்துக்கும் தேவையான புளியும் ஒரு பக்கம் ஊற வச்சுட்டுங்க. இன்றைக்கி 4 வகையான காய்கள் சேர்த்து சாம்பார் பண்ணலான் தான். நேற்றே போய் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சுங்க. கடைச்ச காய்கள்லாம் நேற்றே தூக்கிட்டு வந்தாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு தக்காளி போட்டு வதக்கிக்கிட்டேங்க. வெங்காயம் சேர்த்தாம தான் இன்றைக்கி சமைப்பேன். ஸோ அவரைக்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய், அப்புறம் கேரட், இந்த 4 காய்களையும் போட்டு பண்ணிக்கலான்ட்டுங்க. ஏன்னா பொரியலுக்கு அரசாணிக்காய் போடுறதுனால சாம்பாரில் அது சேர்த்துல. இந்த காய்கள் எல்லாமே தனியாக வேக வச்சுக்கிட்டேங்க. குக்கரில் பருப்பு கூட சேர்த்து வேக வைக்கல. ஏன்னா ஒரு காய் மசிஞ்சு ஒரு காய் வேகாமல் இருக்கும், அந்த மாதிரி ஆயிடும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ரொம்ப மசிஞ்சு இருந்தாலும் சாம்பாரில் நல்லா இருக்காதுங்க. அதனால தனியாக வேக வச்சுக்கிட்டேன். ரசத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு குக்கரில் சாப்பாட்டுக்கும் வச்சு விட்டாச்சுங்க. பாயசத்துக்கு பாருங்கள், பருப்பு இருக்கான்னு எட்டி பார்க்கணும், அந்த அளவுக்கு தான் பருப்பு இருந்தது. வெல்லமும் உருக்கி அதில் ஊற்றியாச்சுங்க. சாம்பாருக்கு ஃப்ரெஷ்ஷாகவே பொடி அரைச்சி ஊற்றி புளியெல்லாம் கரைச்சி ஊற்றி காயும் நல்லா வெந்துருச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம பாயசத்துக்கு முந்திரி அரைச்சி ஊற்றணுமே, ஸோ அதையும் அரைச்சி ஊற்றியாச்சு. இன்றைக்கி கொஞ்சம் தண்ணியான பாயசம் தான், பருப்பு கம்மியாக இருந்தனால. பாதி அரசாணிக்காய் வாங்கிட்டு வந்திருந்தேங்க, அதுலேயும் பாதியை கட் பண்ணி தான் எனக்கு பொரியலுக்கு பயன்படுத்திக்கிட்டேன். சாம்பாருக்கும் எல்லாமே பருப்பில் காயெல்லாம் சேர்த்தி கொதிக்க விட்டாச்சுங்க. அரசாணிக்காய் பொரியலுக்கும் அரசாணிக்காவை நம்ம ரெடி பண்ணியாச்சு. அவரைக்காய் பார்த்திங்கன்னா ஒரு கடையில் இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும், அதில் முத்துனதாக பார்த்து தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்தேங்க. அட்லீஸ்ட் ஒரு கைப்பிடி அளவுக்காவது அவரைக்கொட்டை கிடச்சிதுங்க. அதில் ரொம்ப சந்தோஷம். அவ்வளோதாங்க, நம்மளோட அரசாணிக்காய் பொரியல், சாம்பார், ரசம் எல்லாமே ரெடி ஆயாச்சுங்க. கடைசியாக வடை மட்டும் போட்டு எடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்றதுக்கு அளவா வடை போட்டு எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு வடையும் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ சாமிக்கு படைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா சாப்பாடு, அந்த 4 வகையான காய்கள் போட்டு பண்ண சாம்பார், ரசம், அவரைக்காய், அரசாணிக்காய் பொரியல், தயிர் கொஞ்சம் வச்சுட்டுங்க, வடை, அதுக்கப்புறம் பாயசம் கொஞ்சம் நல்லாவே தண்ணியாக தான் ஆயிடுச்சு. பரவாயில்ல, டேஸ்ட்டில் நல்லா தாங்க இருந்தது. ஸோ இப்போ வாங்க நம்ம சாமி கும்பிட்றதுக்கு ரெடி ஆகலாம். தீபாராதனையெல்லாம் காட்டி எல்லாத்துக்காகவும் சேர்த்து திருப்தியாக சாமியும் கும்பிட்டு முடிச்சாச்சுங்க. என்னதான் ஒன்று பார்த்து செஞ்சாலும் இந்த பொங்கலுக்கு நம்மளால் ஊரில் இருக்க முடியலையே அப்படின்னு ஒரு வலி இருக்க தானே செய்யுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.